ஹலோ மக்களே! ரகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. பத்மாவோட சூழ்ச்சிக்கு ஆப்பு வைக்கிற மாரி மாயாவும், தனாவும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. அதே சமயத்துல சுத்தி இருந்த ரகுராம், சிவராமன் எல்லாருமே பத்மா கிட்ட வந்து என்னதான் நீ பண்ற? இப்படியெல்லாம் ஒரு சூழ்ச்சி பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி பத்மாவ சரியா வெளுத்து வாங்குறாங்க. ஒரு வழியாட்டு சீனு சாரு கூட மேரேஜ் நடக்காம பாத்துடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பத்மாவும் சீனு நான் என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சாருவை அப்படியே சீனு பக்கத்திலே உட்கார வச்சு அவ கையில் மருதாணி போட்டு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்தா மாயாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே என்ன நடக்குது, சீனு கண்டிப்பாக சம்மதிப்பானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாட்டு பத்மாவும் சொல்லிகிட்டே இருக்காங்க, சாரு நம்ம வீட்டு பொண்ணு பாவம்ல, உனக்கு தான் நல்ல மருதாணி போட தெரியல, மாயாவோட கையில் அழகாக போட்டிருக்கல, அதே மாதிரி சாருவோட கையிலையும் போட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது சீனுவுக்கு அவங்க அம்மா சொல்கிறத கேட்காம இருக்க முடியலை. அப்படியே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாருவும் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்க, கையை நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறி, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, அவனுக்கு வேறு வேலை இல்லையா, அவனுக்கு நிறைய வேலை இருக்குது, பின்னாடி நிறைய வேலை இருக்குல்ல, அதை போய் பாரு, அதை விட்டுட்டு இங்கே மருதாணி போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது பத்மாவும் என்ன அண்ணி நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு தான் பின்னாடி நிறைய வேலை இருக்குது, உங்களை தான் தேடிட்டே இருந்தாங்க, அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூட வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் சரி பார்வதி தானே அங்கே இருக்கா, பார்வதிட்ட போட சொல்ல வேண்டியதானே சொல்லும்போது பார்வதியும் இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம சீனுவை நம்ம மாயா பக்கத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இன்னும் சீனு இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்படி போட போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மணியும் சிவராமனும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. எதுக்கு இந்த பத்மா இந்த வேலையெல்லாம் செய்கிறா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. மணிக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டுனே சொல்லலாம். இந்த பத்மா போகிற போக்க பார்த்தா சரியில்லை, இந்த சாருவை சீனு கூட மேரேஜ் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்து இப்போவும் இந்த கல்யாணத்தில் ஏதாவது சொதப்பிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி மணி நினைக்கிறாங்க. சிவராமனும் அதை பார்த்துட்டு என்னக்கா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அவன் எதுக்கு அவளுக்கு மருதாணி போட்டு விடணும் அப்படின்னு சொல்லும்போது பத்மாவை நீ எல்லாம் சும்மா இரு, அவன் போட்டு விடுவான்னு சொல்லவும் சீனுவும் அதை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. மாயாவுக்கு தாங்கவே முடியலை. மாயாவும் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. சீனுவும் போட்டு முடிச்ச உடனே நம்ம மாயா கிட்ட வந்துடுறாங்க. ஆனால் சாருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சீனு மாமா போட்ட மருதாணி இதே மாதிரி சீனு மாமா கண்டிப்பாக நம்ம கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இருக்காங்க. மாயாவும் அப்படியே ரொம்பவே சோகமாக இருக்கும்போது சீனும் அந்த பக்கமாக எதுக்கு மாயா இப்போ ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் என்ன சீனு நீ பண்ண, எதுக்கு தேவையில்லாமல் அவள் கையில் மருதாணி போட்டு விட்ட அப்படிங்கிற மாதிரி மாயா கேட்குறாங்க. அதில் என்ன இருக்குது, அம்மா சொன்னாங்க நம்ம எல்லாருக்கும் போட்டுவிட்டோம்ல, அதே மாதிரி தான் சாருக்கும் போட்டுவிட்டோம், சாருவும் இந்த வீட்டு பொண்ணு தானே, அது மட்டும் இல்லாமல் அவள் கல்யாண பொண்ணு, அதனால் அதை போட்டு விட்டேன், அது போட்டுட்டா நல்லா தானே இருக்கும், நீ ஏன் அதுக்கெல்லாம் கலங்குற, எப்படி இருந்தாலும் ஒன்றை விட்டு நான் பிரியவே மாட்டேன், நீ அதை நினச்சி வருத்தமே படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம சீனு மாயாவை சமாதானப்படுத்துகிறாங்க. மாயாவும் மனசுக்குள்ளே எனக்கு அதை நினச்சி வருத்தம் இல்லை, இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, உங்கள் அம்மா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது, ஆனால் உங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே நீ கேட்டுட்ருக்கே சீனு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தனாவும் நம்ம மாயா கிட்ட வந்து மாயா நீ நினைக்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, அவங்க செய்கிறது எதுவுமே சரியில்லை, எப்படியாவது சாரு கூட மேரேஜ் பண்ணி வைக்கணும்னே ஒரு குறிக்கோள்லே இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது மாயா, சீனுவும் இப்படி பண்ணிட்டானே அவன் எதுக்கு மருதாணி போட்டு விட்டான் அப்படிங்கிற மாதிரி தானா யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கல்யாண வேலைகள் எல்லாமே தடபுடலாக நடந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் பசுபதிக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி இன்றைக்கி நடக்க போகுது. ரகுராமோட குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. சாரோட மேரேஜ் மட்டும் கரெக்டாக நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சாருக்கும் சீனுக்கும் மேரேஜ் நடக்கணும், அந்த மாயாவோட வாழ்க்கை அப்படியே போயிடணும். அதே சமயத்தில் ரகுராம் இதெல்லாம் பார்த்து கலங்கி நிற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜானகி என்னெல்லாம் பண்ணா, இப்போ மட்டும் மாயோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டுன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவள் ரொம்பவே வருத்தப்படுவா, அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி பசுபதி நினச்சி ரொம்ப சந்தோஷமாட்டு வராங்க. மகாலிங்கமும் எப்படியாவது இத்தனை வருஷமாக நம்ம பொண்ணு காவல் இருந்தது வீண் போகலை, இந்த நிமிஷத்துக்காண்டி தான் இவ்வளோ நாளாட்டு வெயிட் பண்ணோம், கண்டிப்பாக சாரு கூட மேரேஜ் சீனுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. ஆத்மாவோட செயல் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜானகி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜானகி நடந்தது எல்லாத்தையும் பார்க்க
பார்க்கும்போது இந்த பத்மா ஒரு பிளானை போட்டு நம்ம மாயாவோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறா. கண்டிப்பாக இது நடக்கவே கூடாது, அவளுக்கு திட்டத்தை எல்லாம் கண்டிப்பாக முறியடிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி யோசிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பத்மாவும் வந்து இனிமே துணை மாப்பிள்ளையா நீ தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும், சாருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீ செய்து கொடுக்கணும் அப்படின்னு பத்மா சீனுக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கவனித்த மாயாவும் சீனுக்கிட்ட வந்து என்ன சீனு இங்கே நடக்குது, எதுக்கு நீ அதெல்லாம் செய்ய போகிற, இப்படி செய்யாத, உங்கள் அம்மாவோட பிளான் உனக்கு தெரியாது, இப்படி பண்ணாதன்னு சொன்னாலும் நம்ம சீனு வந்து பத்மா சொல்கிறத தான் கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை மாயா, நம்ம வீட்டில் நடக்க விசேஷம் நம்ம தானே பொறுப்பாக இருந்து எல்லாம் பார்க்கணும், அதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மாயாவும் அந்த ஃபேக் மாப்பிள்ளைட்டு வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்க, நீ எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிருவல அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபேக் மாப்பிள்ளையும் நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க, கண்டிப்பா நான் சாருவை மேரேஜ் பண்ணிப்பேன், நீங்க கவலைப்படாதுங்கன்னு சொல்றாங்க. மாயாவும் பயங்கர டென்ஷன் ஆட்டி எப்படியும் அவங்க பிளான் பண்ண சொல்லுவாங்க. நீ கடைசி நேரத்துல மண்டபத்தை விட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவேன்னு நினைப்பாங்க, நீ அப்படி பண்ணிடவே செய்யாதுன்னு சொல்லும்போது ஃபேக் மாப்பிள்ளையும் ஏற்கனவே அவங்க வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதே மாதிரி பேசுனாங்க, நீ மட்டும் போகலைன்னா அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணுறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் அதை கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவுக்கு உறுதுணையாட்டு அந்த ஃபேக் மாப்பிளையும் இருக்காங்க. மாயாவுக்கு இதை கேட்டு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஜானகியோ இனிமே இந்த பத்மாவை சும்மா விட்டால் சரியே இல்லை, இதுக்கு மேலேயும் சீனு வந்து இந்த விஷயத்தில் தலையிடவே கூடாது, சீனுவை வச்சு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க, எப்போவுமே சீனு எதுக்கு சாருக்கு எல்லா சடங்குகளும் பண்ணணும்னு புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் பத்மா கிட்ட வந்து என்ன பத்மா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் இதுக்கு இந்த சீனு எல்லாம் பண்ணணும், அவன் எல்லாம் இந்த நலங்கெல்லாம் செய்ய மாட்டான், மாப்பிள்ள செய்ய வேண்டிய சில விஷயங்களை எதுக்கு தோணா மாப்பிள்ள செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி சரியா கேட்குறாங்க. அதை கேட்ட பத்மாவும் என்ன நீ பேசுங்க, சாரோட மேரேஜ்ல எல்லா சடங்குகளும் நல்லபடியா நடக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜானகியும் உன்னோட எண்ணம் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா என்னைக்கா இருந்தாலும் உன்னோட எண்ணம் பழிக்க போறதே இல்லை, எப்படி இருந்தாலும் என்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா தான் இருக்க போகுது, மாயாவை நீ ஏன் மருமகளா ஏத்துக்க மாட்டீங்க, அவளுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பத்மாவும் அந்த மாயா என்னை அடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது மருமகளாக நடந்துக்கிட்டாளா, அதே சமயத்தில் சீனு வேணும்னா அவளை ஏற்றுக்கலாம், ஆனால் நான் ஒருபோதும் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மாயாவும் பத்மா கிட்ட வந்து அத்தை நீங்கள் கொஞ்சமாவது யோசித்து பார்க்குறீங்களா, என்ன இருந்தாலும் உங்கள் பிளான் எல்லாம் பழிக்க போகிறதே கிடையாது, எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கிறதுக்கு என்ன நல்லாவே தெரியுது, ஆனால் சீனு அதுக்கு சம்மதிக்க போகிறதும் இல்லை, சீனு எப்போவுமே என் பக்கம் தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது பத்மாவும் மாயா கிட்ட எல்லாமே நீ இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்க, ஆனால் அது நடக்க போகிறதில்ல, என்னோட பையனை பற்றி எப்படி தெரியும், எப்படி பேசினா எந்த மாதிரிலாம் இருப்பான் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சரியா மாயா கிட்ட சொல்கிறாங்க. மாயா ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க, நம்ம கண்ட கனவு வேற பழிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கதறிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகியும் மாயா கிட்ட வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த பெரியம்மா இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு செமையா சொல்கிறாங்கன்னே சொல்லலாம்.